ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அருமையான சுவையான பொங்கல் குழம்பு. பல காய்கறிகள் சேர்த்து செய்கிற ஒரு அருமையான குழம்புங்க இது ஒரு பாரம்பரியமான ரெசிபி. பொங்கல் அன்னைக்கு வெள்ளை பொங்கச்சோரோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு செய்யக்கூடிய ஒரு குழம்புங்க இது. நிறைய விதமான காய்கறிகள் சேர்த்து செய்கிற ஒரு அருமையான குழம்பு, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். விவசாயிகளோட உழைப்பில் விளையிற காய்கறிகள், அதாவது பலவிதமான காய்கறிகள், பூமிக்கு மேலே விளையிறது, பூமிக்கு கீழே விளையிற கிழங்கு வகைகள், செடியில் விளையிறது, கொடியில் விளையிறதுன்னு பல வகையான காய்கறிகள் சேர்த்து செய்கிற குழம்பு தான் இந்த பொங்கல் குழம்பு. ரொம்ப ஹெல்தியானது. பொங்கலே விவசாயிகளோட பண்டிகை. ஸோ அன்னைக்கு இந்த அருமையான குழம்பு செய்வாங்க அந்த பொங்கச்சோரோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு. நாங்கள் எங்கள் வீட்டில் சங்கராந்திக்கு செய்வோம், போகி பண்டிகை அன்னைக்கு இந்த குழம்பு செய்வோம். ஏன்னா அப்போ அந்த சீசனல் வெஜிடபிள்ஸ், அரசாணிக்காய், அவரைப்பருப்பெல்லாம் நம்மளுக்கு அதிகமாக மார்க்கெட்டில் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி செய்யும்போது இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த காய்கறிகள் நம்ம பலவிதமாக சேர்க்கிறதாலையோ என்னமோ இந்த குழம்போட சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு இந்த குழம்பு செய்யறதுக்கு 15 வகையான காய்கறிகள் எடுத்து வச்சிருக்கிறேங்க. என்னென்னு பார்த்துடலாம். நல்ல பிடிக்கரணை கிழங்கு, சேனைக்கிழங்கு, அரசாணிக்காய் முக்கியமாக இந்த குழம்புல சேர்ப்பாங்க. அடுத்தது வெண்பூசணிக்காய், முள்ளங்கி, பீன்ஸ், கேரட், முருங்கைக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, அவரைக்காய், அவரைப்பருப்பு. இந்த அவரைப்பருப்பும் அரசாணிக்காவும் மஸ்ட்டுங்க இந்த குழம்புக்கு. அடுத்தது கத்திரிக்காவும் சுரக்காவும் எடுத்திருக்கேன். நான் இங்கே 15 வகையான காய்கறிகள் எடுத்திருக்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு காய்கறிகள் எடுத்துக்கலாம். இந்த மொத்த காய்கறிகளில் இருந்து தேவையான அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம துவரம் பருப்பை வேக வச்சிடலாங்க. இங்கே ஒரு சின்ன கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 75 கிராம் இருக்குங்க. இந்த அளவுக்கு நம்ம பருப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். ஏன்னா காய்கறிகள் சேர்க்கிறோம், தேங்காய் மசாலா அரைச்சி விடுறோம். ஸோ குழம்பு நம்மளுக்கு நிறையா தான் கிடைக்கும். பருப்பு நிறையா சேர்த்துக்கிட்டால் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால் பருப்பு இந்த அளவுக்கு போதும். நான் இங்கே ஒரு 8 to 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த பருப்பு கூடவே ஒரு 2 நாட்டு தக்காளியை கட் பண்ணி போட்டுருவோம். நல்லா தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. நான் இங்கே ஒரு 1/2 லிட்டர் தண்ணி விட்டுருக்கிறேன். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். இந்த எண்ணெய் எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னா, குக்கர் விசில் வரும்போது பெருசாக பொங்கி வெளியே வராது, அதுக்கு வேண்டி நம்ம சேர்க்குறோம். பருப்பு நல்லா மலர்ந்து வெந்துடும். இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் வச்சு விட்டாச்சு. ஒரு 3 to 4 விசில் நம்ம குக் பண்ணி எடுத்துடலாங்க. குக்கர் விசில் அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போகிற அந்த டைம் கேப்புக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான மற்ற பொருட்களெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இங்கே காய்கறிகள் கட் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், எல்லா காய்கறிகளும் கட் பண்ணி வச்சாச்சு. ஒவ்வொரு காய்கறிகளும் கைப்பிடி அளவுக்கு வர மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேங்க. இதுவே நிறைய ஆகும். ஏன்னா நம்ம இங்கே 15 வகையான காய்கறிகள் சேர்க்கிறோம். 15 வகை தான் சேர்க்கணும்னு கம்பல்சரி கிடையாது. நீங்கள் 7 காய்கறி சேர்க்கலாம், 9 வகையான காய்கறி சேர்க்கலாம், 11, 15, 21 இந்த மாதிரி நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வேகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற காய்கறிகள் தனியாக ஒரு தட்டில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது சமைக்கிற வரைக்கும் கருக்காமல் இருக்கணும். ஸோ அந்த வாழைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். நீர் காய்கறிகள், கொய்க்காய் வேகிற காய்கறிகள் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது குழம்புக்கு புளிக்கரைசல் தேவை. நான் இங்கே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதாவது அழுத்தி பிடிச்சி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வடித்து எடுத்து வச்சாச்சு. அடுத்தது சாம்பார் பொடி தேவை. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். வீட்டில் அரைச்சது, மல்லி, மிளகாவோட, சீரகம், மிளகு, வெந்தயம், பெருங்காயம்லாம் வறுத்து அரைச்ச சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன். இது போக நம்ம வறுத்து அரைச்ச தேங்காய் மசாலாவும் சேர்க்குறோங்க. குழம்பு நல்ல டேஸ்ட்டாக கமகமன்னு இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கூடவே 3 துண்டு கட்டி பெருங்காயம். இந்த சைஸுக்கு பெருங்காயம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. அடுத்ததாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி. ஃபஸ்ட்டு இந்த ஸ்பைசஸை, இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுத்து விட்டுருவோம். நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுருவாங்க. இது கொஞ்சம் வறுபட்டு வாசனை வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் வெந்தயம் சேர்த்துக்கிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதெல்லாம் சேர்த்து நல்லா அகைன் வறுத்து விட்டுருவோம். இன்னொரு 1 நிமிஷம் நல்லா வறுபட்டு வரட்டும். இப்போ மிளகாய் சேர்த்துக்கலாங்க. வரமிளகாய், நல்ல காரமான மிளகாய் 4 சேர்த்துக்கிறேன். நம்ம சாம்பார் பொடியும் சேர்க்கிறோம், அதனால மிளகாய் இங்கே அளவாக சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் துண்டுகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க.
அகைன் ஒரு 1-2 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வறுத்து விடுங்க. ஸ்பைசஸ் கரிஞ்சிடாமல் வறுத்து எடுத்துக்கணுங்க. கரிஞ்சிட்டா வாசனை மாறிடும், கொஞ்சம் கசப்பு வந்துடும். ஸோ அதுக்கு வேண்டி நல்லா பக்குவமாக வறுத்து எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வறுத்த பொருட்களை எல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். கமன்னு ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி. இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குவோம். இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்தது ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை உருவி போட்டு அது நல்லா பொரிஞ்சு வரும்போது வெங்காயம் சேர்த்துருவோம். ஒரு 15 to 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுடலாங்க. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வதங்கணும். பாருங்க, வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ காய்கறிகள் எல்லாம் சேர்த்துடலாங்க. நான் ஃபஸ்ட்டாக சேர்க்கிறது முருங்கைக்காய், அடுத்தது சேனைக்கிழங்கு, கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக எல்லா காய்கறிகளும் கட் பண்ணிக்கணும். அடுத்தது அவரைக்காய், அவரைப்பருப்பு எல்லாமே ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது கேரட், அதுவும் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. கூடவே பீன்ஸ், சக்கரவள்ளி கிழங்கு. ஸோ இதெல்லாம் வேகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த காய்கறிகளெல்லாம் போட்டு விட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ அடுத்த காய்கறிகள் சேர்த்துக்கலாம். வாழைக்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, அடுத்தது கத்திரிக்காய், ஒரு 3 கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்தாச்சு. எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது குழம்போடு சேர்ந்து வெந்து வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பரிமாறுறக்கும் சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த காய்கறிகள் வெந்து வரக்கு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது வெந்துகிட்டு இருக்கட்டும். நீர் காய்கறிகள் அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போவே எல்லா காய்கறிகளும் ஒன்றும் சேர்க்கலாங்க. பட் இந்த நீர் காய்கறிகள் குயிக்காக வெந்துடும், குழஞ்சிரும். அதனால நம்ம கொஞ்சம் லேட்டாக ஒரு 3-4 நிமிஷம் அது வேகற விட்டுட்டு அது சேர்க்கும் போது சரியாக இருக்கும். அதனால எடுத்து வச்சிருக்கிறேன். அதாவது வெண்பூசணிக்காய், அரசாணிக்காய், முள்ளங்கி, சொரக்காய், பிடிக்கருணை கிழங்கு இதெல்லாம் அப்புறமா சேர்க்கலான்னு எடுத்து வச்சிருக்கிறேன். இது ஒரு 3-4 நிமிஷம் நல்ல ஒரு கொதிச்சு வெந்ததுக்கப்புறம் இப்போ இந்த காய்கறிகள் சேர்த்துருவோம். அது கரெக்டாக பக்குவமாக வெந்து வந்துடும். எல்லாமே சேர்த்தாச்சு. நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இப்போ நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாம்பார் பொடி. இப்போ அரைச்ச மசாலாவை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். இங்கே மிக்ஸி அலசி தண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுருவோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோங்க. அப்புறமா பார்த்துட்டு கூட மீதி உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் கலந்து விட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5-6 நிமிஷம் போல் நல்லா வெந்து வரட்டும். இந்த காய்கறிகள் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பு, புளித்தண்ணி எல்லாம் சேர்த்து மறுபடியும் வேக விடுவோம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வெந்துருச்சு. நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற துவரம் பருப்பு சேர்த்துருவோங்க. துவரம் பருப்பு, தக்காளி சேர்த்து வேக வச்சுருந்தோம். அது இப்போ கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ ரெடியாக கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். நல்லா எல்லாம் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க. நான் இன்னும் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். குழம்பு எந்த அளவுக்கு இது வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அகைன் பாத்திரத்துக்கு மூடியை போட்டு விட்டு ஒரு 12 to 15 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருவோம். அந்த காய்கறிகள், பருப்பு, மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வெந்து குழம்பு வாசனை சும்மா கமன்னு வரும். இப்போ ஒரு 12 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்குறேன். பாருங்கள், அந்த காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்திருக்கு, நல்லா பக்குவமாக வெந்திருக்கு. குழையில் ஓவர் குக் ஆகலை, கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. குழம்பு வாசனை கமன்னு வருது. இப்போ ஃபைனலி கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான பொங்கல் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு அத்தன்டிக்கான ஒரு பாரம்பரியமான ரெசிபி.
எல்லா காய்கறிகளும் சேர்றதாலேயோ என்னமோ இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றப்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் ஆகும். ஏன்னா நிறைய காய்கறிகள் இல்லையா. எனக்கு எப்போவும் மல்டி வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்கிற குழம்பு, கூட்டு, கறி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் இந்த பொங்கல் குழம்பு ஒரு பெஸ்ட்டு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மஸ்ட் ட்ரை டிஷ்ஷுன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சு பரிமாறி பாருங்கள். பாராட்டு நிச்சயம். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாக சமைச்சோங்கிற ஃபீலும் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.